எங்க நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாய் உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம்ப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தந்தையே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எவ்வளோ பேருக்கு கிடைக்காத வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கூடுகைய நீங்க ஆசீர்வதித்து தரும்படி நாங்க ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. உங்க கரத்துல இவைகளை கொடுக்கிறோம்ப்பா. நீங்க நடத்தி கொடுக்கும்படி உம்முடைய பாதத்தை நோக்கி நாங்க கெஞ்சி மன்றாடுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தாங்க. உங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஓப்பன் பண்ணி வைக்க கர்த்தர் கிருபை தாங்க. உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கொடுக்கிற உம்முடைய மகனை நீர் மறைத்து நீர் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும். அதன்படி நடக்க, அதன்படி வாழ நாங்கள் முயற்சி செய்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எந்த விதமான தடைகள் இல்லாதபடி பாதுகாத்து விசேஷமாய் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வருகிறவர்களை நீர் சீக்கிரமா அழைத்து வரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நல்ல ஒரு குறுக்கமான ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆசிரியப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்து இந்த நாளே நம்ம பார்க்க போற தியானிக்க போகிற அதிகாரம் என்னன்னா எபிரேயர் 9வது அதிகாரம். கடந்த வாரம் வந்து நம்ம பார்த்தது 8வது அதிகாரம். இந்த வாரம் 9வது அதிகாரம். அதுல 2வது பகுதியை தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல் பகுதி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் அதை இன்னொரு தடவை நம்ம பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் அந்த வசனங்கள் ஒரு 10 வசனங்களை வாச்சோம்னா அப்படியே ஒரு லைட்டா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு நம்ம இந்த தலைப்பின் கேட்போம். ஸோ எபிரேயர் 9வது அதிகாரம் 304 புதிய ஏற்பாட்டுல யாராவது ஒரு 10 வசனங்களை வாசிச்சோம்னா நம்ம இந்த ஒரு பேசிக் கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த டாபிக்ல போனா யாராவது ஒருத்தர் வாசிங்க, இல்லை ஒவ்வொருத்தரா மாறி மாறி கூட வாசிக்கணும். எபிரேயர் 9வது அதிகாரம் 304. நான் வேணா முதல் வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கு ஏற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதா இருந்தது. முதலாம் உடன்படிக்கை 2ஆம் என்ன கடந்த வாரத்துல பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவே புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கேட்ட பார்த்தோம். இப்ப இந்த முதலாம் உடன்படிக்கை எது வருதுன்னா ஆராதனைக்கு ஏற்ற முறைமை. அது எதை விட்டு பூலோகத்துல உள்ள பரிசுத்த ஸ்தானம். ஸோ அப்போ பூலோகத்துல ஒரு பரிசுத்த ஸ்தானம் இருக்குன்னா இப்போ பரலோகத்துல ஒரு பரிசுத்த ஸ்தானம் இருக்கு. அந்த பரலோக பரிசுத்த ஸ்தலத்துலதான் அங்க என்ன அந்த ஆலயம் இருக்கு. பரலோகத்துல உள்ள பரிசுத்த ஸ்தானம் அதான் ஆலயம். அந்த ஆலயத்தை வந்து மூசேக்கு தேவன் இந்த சீனாய் மலை மேல காண்பிச்சு அதன்படி இங்க ஒரு ஆலயத்தை கட்ட சொல்றாரு. இந்த கீழே பூலோகத்துல இருக்கிற ஆலயத்துல தான் ஆராதனை முறைமைகள் நடக்குது. அன்றாட பலிகள் நடக்கும். காலையில ஒரு ஆடை பலியிடுவாங்க, சாயந்தரம் ஒரு ஆடை பலியிடுவாங்க, சாயந்தரத்துல இந்த கோவில் நடைய சாத்துவாங்க. அதுக்கப்புறம் வழக்கமான வழிமுறைகள் நிறைய இருக்கும். இன்னைக்கு பார்க்க போறது அந்த என்னென்ன வழிமுறைகள்ங்கிறது பத்தி தான். ஸோ 2வது வசனத்தை யாராவது ஒரு 10 வாசிங்க. 2வது வசனம். சரிங்க, அதை நான் வாசிக்கிறேன். எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். ஸோ நம்ம ஒரு ஹிந்து கோயிலை ஞாபகம் வச்சுக்கோங்க. தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாரும் போயிருக்கோம். அந்த கோயிலை ஞாபகம் வச்சுக்கோங்க. சுத்தோட சுத்த என்ன பண்ணுறதுன்னா காம்பவுண்ட் வால் இருக்கு, நடுவில் இருக்கிற புல் தர, அதான் பிரகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரகாரத்துக்குள்ள மெயின் என்ட்ரன்ஸ் வழியா உள்ள முதல்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா பலிபீடம். ஒரு பலிபீடம், அதை தாண்டி தண்ணி தொட்டு. அதற்கு அடுத்தது முதல் பகுதி இருக்கு. அந்த கூடாரத்துடைய முதல் பகுதி. அந்த பகுதியை தான் என்ன சொல்றோம்னு பரிசுத்த ஸ்தலம் சொல்றோம். அதெல்லாம் போட்டிருக்காங்க. எப்படி ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதில் முந்தின பாகம் அதான் முன்னாடி பிரகாரத்தை சுத்தி இருக்கிறதை தாண்டி ஆலயத்துக்குள்ள செல்லும் பொழுது பிரகாரத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பலிபீடம், 2வது தண்ணி தொட்டி. நீங்க முதல் பகுதியில கூடாரத்துடைய முதல் பகுதியில இருந்துச்சீங்கன்னா அந்த கூடாரம் வந்து 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. முதல் பகுதி, 2ஆம் பகுதி. முதல் பகுதி என்ன சொல்றாங்கன்னா பரிசுத்த ஸ்தலம் சொல்றாங்க. 2வது பகுதி என்ன சொல்றாங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம் சொல்றாங்க. இந்த 2க்கு நடுவில் ஒரு திரை சீலையால மறைக்கப்பட்டிருக்கு.
முதல் பகுதியில என்ன இருக்கும், இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதுல பாத்தீங்கன்னா முந்தின பாகத்தில் குத்து விளக்கு, அடுத்தது மேஜை, தேவ சமூகத்து அப்பம். 3 விஷயங்கள் இருக்கும். ஒண்ணு குத்து விளக்கு இருக்கும். அது எந்த பக்கம் இருக்குன்னா, நீங்க கூடாரத்துடைய வலது பக்கத்துல குத்து விளக்கு இருக்கும். இடது பக்கத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேஜை மேல தேவ சமூகத்து அப்பங்கள் இருக்கும். இரண்டுக்கு நடுவுல என்ன இருக்குன்னா, ஒரு தூபபீடம் இருக்கும். ஸோ இதுல வந்து இருக்க விளக்குனாலும் யாரை தான் குறிக்கும்? கிறிஸ்துவ தான் குறிக்கும். அப்பம், மன்னா, அப்பம்னா என்ன? மண். 12 ரொட்டி இருக்கும். 2 வரிசையால அடுக்கி வச்சிருப்பாங்க. 6 வரிசையா 6 2 வரிசையால அடுக்கி வச்சிருப்பாங்க. அப்பம் வருது என்ன யாருன்னா, அது வார்த்தை. அது யாரை தான் குறிக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவ தான் குறிக்குது. இங்க பலிபீடம், அந்த பலிபீடம் இருக்க தூபபீடம் எதை குறிக்குதுன்னா, ஜபத்தை குறிக்கிறது. தூபபீடம் வந்து ஜபத்தை குறிக்கிறது. இந்த மாதிரி 3 விஷயங்கள் வந்து எங்க இருக்குன்னா, இந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கும். இப்போ அடுத்த 3வது வசனத்தை வாசிக்கிறீங்களா யாராவது? 3வது வசனம். இரண்டாம் திரைக்குள்ளே, இந்த திரைக்கு உள்ள வாசிங்க சுகந்தா. இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. இப்போ முதல்ல இது என்ன? முதல் கூடாரம். கூடாரத்துடைய முந்தின பாகம் வந்து பரிசுத்த ஸ்தலம், அல்லது இந்த 3 விஷயங்கள் இருக்கு. இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இந்த ஆசாரிய ஊழியம் செய்திகள், பிரதான ஆசாரியருக்கு கீழே இருக்கிற அசிஸ்டன்ட் ஆசாரியர்கள் டெய்லி உள்ள போயிட்டு வருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்றது நம்ம பார்க்கணும். உள்ள போயிட்டு வருவாங்க. அதுக்கு அடுத்தது 2ஆம் பகுதி தான் வந்து எதுன்னா, மகா பரிசுத்த ஸ்தலம். இப்ப வாசிங்க அடுத்தது 4வது வசனம். அதிலே பொன்னார் செய்த தூபகலமும் முழுவதும் பொற்றக்காடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. மகா பரிசுத்த ஸ்தலம், அதாவது 2வது பகுதி, கூடாரத்தோட 2வது பகுதியில என்ன இருக்குன்னா, ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த பெட்டிக்குள்ள நம்ம போன வாரம் பார்த்தோம், தேவன் தான் கைப்பட எழுதி கொடுத்த 2 கற்பலைகள் இருந்த உடன்படிக்கை பெட்டி. அதாவது அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 2 கற்பலைகள் தேவன் தான் கைப்பட எழுதி கொடுத்த அந்த 10 கற்பனைகள் அடங்கி அந்த 2 கற்பலைகள் எங்க இருக்குன்னா, அந்த பெட்டியோட உள்பகுதியில் இருக்கு. அது கூட வேற என்ன இருக்குன்னா, அண்ணா அடங்கின ஒரு பொற்கலசம். தேவன் வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த பாலைவனத்துல நடத்தும் பொழுது என்ன பண்றாரு? மன்னாவை கொடுக்கிறார். வானத்துல இருக்கிற தேவதூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னாவை கொடுக்கிறார். அதை வந்து ஒரு நினைவுச்சி அடையாளமா என்ன பண்றாரு? ஒரு பொற்கலசத்துல வச்சு அதை எங்க வைக்க சொல்றாரு? அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள அந்த கற்பலைகள் 10 கற்பனைகள் அடங்கிய கற்பலைகள் பக்கத்துல வச்சிருப்பாங்க. அதே சமயத்துல பிரச்சனைகள் வருதுங்க. யாரு பிரதான ஆசாரியர்? ஏன் ஆசாரிய ஊழியத்தை வந்து ஆரோன் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் வரும்போது தேவன் என்ன சொல்றாருன்னா, அதுல இருக்கிற தலைவர்கள் எல்லாத்தையும், ஒவ்வொரு கோத்திரத்தை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு காஞ்சி குச்சி எடுத்துட்டு வந்து ஆலயத்துக்கு முன்னால வைக்க சொல்றாங்க. அதுல யாருடைய துளிர்க்குதோ, காஞ்சி குச்சி அதுல துளிர் விடுதோ அவங்க தான் தேவன் செலக்ட் பண்றவங்கன்னு சொல்லும்போது, அது ஆரோனுடைய கோல் துளிர்க்குது. பிரதான ஆசிரியரா தேவன் செலக்ட் பண்றாரு. மற்றவங்க எல்லாம் அமைதியாயிருக்கு, பிரச்சனைகள் புரிஞ்சுக்கும். அந்த துளிர்த்த கோலை எது இருக்குன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கு. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 விஷயங்கள் இருக்கு. அதான் நம்ம பார்க்கிறோம். அதுல எதுல? மகா பரிசுத்த ஸ்தலத்துல பொன்னால் செய்த தூப கலசமும், தூப கலசம் எங்க இருக்குன்னா உடன்படிக்கை பெட்டிக்கு வெளியில இருக்கு. அடுத்தது முழுவதும் பொற்றகடு பொதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. உள்ள என்ன இருக்குதுன்னா 3 விஷயங்கள். 1 10 கற்பனை அடங்கிய கற்பலகை, 2வது மன்னா உள்ள பாத்திரம், துளிர்த்த கோல். கலசம் எங்க இருக்கு? இந்த தூப கலசம், தூபம் போடுற கலசம் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. ஆனா உடன்படிக்கை பெட்டிக்கு வெளியில இருக்கு. சோ இதுதான் உள்ள இருக்குது. அடுத்த வசனத்தை வாசிங்க. 5வது வசனம். அதற்கு மேலே மகிமையுள்ள வாசிங்க. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டு இருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை. அடுத்தது உடன்படிக்கை பெட்டிய மூடி. அதான் என்ன சொல்றாங்கன்னா கிருபாசனம் அப்படின்னு சொல்றாங்க. கிருபாசனம் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கு. அதுக்கு மேல இருக்கிற அந்த மூடி தான் என்ன இருக்கு? கிருபாசனம். அந்த
கிருபாசனத்துக்கு மேல 2 கேருபீன்கள் இருப்பாங்க. இப்படி இருப்பாங்க. ஒண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க. எதிர் எதிர் திசையில இருப்பாங்க. இதுக்கு நடுவுல தான் தேவன் வந்து பிரசன்னம். தேவன் பிரசன்னமாகிறது இந்த 2 கேருபீன்களுக்கு நடுவில். அதாவது உடன்படிக்கை பெட்டி, அந்த பெட்டிக்கு மேல பொன்னால செய்யப்பட்ட 2 கேருபீன்கள். 2 கேருப்னா 2 ஏஞ்சல்கள், தூதர்கள் அப்படி வைக்கப்பட்டிருப்பாங்க. இதுக்கு நடுவுல தான் தேவன் வந்து பிரசன்னம் பண்ணுவார். என்ன சொல்றோம்? கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவார். சோ இந்த இது வந்து மூடி. இதான் வந்து கிருபாசனம் சொல்றாங்க. மூடியதான் கிருபாசனம். அந்த கிருபாசனத்துக்கு நடுவில் இருக்க அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க? ஷக்கீனா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய பேர் வச்சிருக்கோம் ஷக்கீனா அப்படின்னு. இந்த ஷக்கீனா எதுனா இந்த 2 கேருபீன்களுக்கு நடுவில் இருக்கிற ஷக்கீனா. சரிங்க. 6வது வசனம். ராஜன் இது ஜான்சன் சார், நீங்க வாசிங்க சார். ஓகே சார். இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். ஒரே ஒரு நிமிஷம் சார். இப்போ இந்த முதலாம் கூடாரத்துக்குள்ள டெய்லி ஆசாரியர்கள் என்ன, இப்ப நான் ஒரு பாவி, அந்த நாள் வாழ்ந்துட்டு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் செஞ்ச பாவத்துக்கு நான் வந்து கடவுள்கிட்ட மன்னிப்பு வேண்டும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணுவேன்னா, ஒரு வயசுக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு வயசு உள்ள ஒரு ஆட்டுக்குட்டி, பழுது இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டுட்டு வந்து இந்த ஆசிரியர்கள்ட்ட காமிப்பேன். அவங்க அதை திருப்பி ஏதாவது பழுது இருக்கான்னு, பழுது இல்லை அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. உன் பாவத்தை வந்து நீ அந்த ஆட்டுக்குட்டி மேல வந்து கையை வச்சு பாவம் மன்னிப்பு வேண்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன பண்றேன்? ஆட்டுக்குட்டி மேல கையை வச்சு நான் செஞ்ச தவறை வந்து ஆட்டுக்குட்டிகிட்ட அனுப்புறேன். இப்ப என் பாவம் எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா ஆட்டுக்குட்டிக்குள்ள போயிடுச்சு. நான் வந்து பாவ மன்னிப்பு பெற்றுக்கிட்டேன், பாவ மன்னிப்பு வாங்கிட்டேன் கடவுள்கிட்ட. என் பாவத்தை யாரும் சுமக்கிறாங்களோ ஆட்டுக்குட்டி சுமக்குது. ஆட்டுக்குட்டி யாருன்னா சிம்பாலிக்கு அது இயேசு கிறிஸ்து. இப்போ ஆட்டுக்குட்டியை என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, நான் என்னை விட்ட வெட்ட சொல்லுவேன். நான் வெட்டுவேன், இந்த ஆடு கதறுது. அதை நான் பார்க்கும்போதாவது நான் மனசு மாறணும், எனக்காக அந்த ஆடு சாகுது. ஆடுனா யாரை இன்டைரக்டா நான் வெட்டுறேன்? இயேசு கிறிஸ்துவ நான் வெட்டுறேன். இதெல்லாம் ஒரு சிம்பாலிக்கா இருக்கும். இப்போ அந்த ரத்தத்தை மட்டும் எடுப்பாங்க. ஏன்னா மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த ரத்தத்தை எடுத்துட்டு போவாங்க. எங்க போவாங்க? டெய்லி சாக்ரிஃபைஸ். எங்க போவாங்க அப்படின்னா, முதலாம் கூடாரத்துக்குள்ள ஆசாரிகள் நுழைஞ்சு இந்த ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க? அந்த முதலாம் கூடாரத்துக்கும் 2ஆம் கூடாரத்துக்கு நடுவில், அதாவது முதலாம் பாகம் 2ஆம் பாகத்துக்கு நடுவில் திரைச்சீலை மேல தெளிச்சு. அப்போ என்னுடைய பாவம் ஆட்டுக்குட்டிகிட்ட போய் ஆட்டுக்குட்டிகிட்ட எங்க போயிடுச்சுன்னா திரைச்சீலை கிட்ட போயிடுச்சு. இப்ப என் பாவம் எங்க இருக்கு? திரைச்சீலை இருக்கு. அப்போ திரைச்சீலை என்ன ஆச்சுன்னா அங்க பாவம் கொண்டு போய் சேர்றதுனால அந்த பாவம் சேர்ந்துகிட்டே வரும் திரைச்சீலையில. இது மாதிரி எவ்வளவு ஆடு பழக்கி இருக்கிறாங்களோ எல்லா ஆட்டுடைய ரத்தமும் அங்கதான் போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாலேயே இப்போ ஏன் ஆசாரிகள் எனக்காக அவங்க போய் பாவம் மன்னிப்பு செய்வாங்க. இங்க போய் தெளிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தூபம் எடுத்துட்டு தூபத்தை போட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. இப்ப எனக்காக யார் இங்க போய் கடவுள்கிட்ட பரிந்து பேசுறா? என் பாவத்துக்காக அங்க வந்து ஆசாரியர்கள் போயிட்டு அந்த ரத்தத்தை தெளிச்சுட்டு பரிந்து பேசிட்டு வர்றாங்க. இதுதான் ஆசாரியர்களுடைய வேலை. சோ இப்ப நம்ம எல்லாம் ஜென்ரலா பாக்குறோம். இயேசு கிறிஸ்து பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார். இந்த மரித்தலுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறது தான் இந்த நாள்ல மரித்தார்னு சொல்றோம். ஆனா அந்த மரித்தலுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஒரு ரொம்ப இன் டெப்த் வந்து இந்த டாபிக்ல நம்ம போறோம். இதுல ஏதாவது டிஸ்கஷனுக்குள்ள வரும்பொழுது நீங்க எந்த சந்தேகமா இருந்தாலும் என்ன பண்ணலாம், இதுல இருந்து கேட்கலாம். சார் அடுத்த வசனம் சார். 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடே பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். ஓகே சார். இப்போ 2ஆம் கூடாரம், முதலாம் கூடாரத்துக்குள்ள போற ஆசாரியர்கள் அங்கிருந்து நிமிந்து 2ஆம் கூடாரத்தை பார்த்தானா செத்து போயிடும். சோ 2ஆம் கூடாரத்துக்கும் முதல் கூடாரத்துக்கும் நடுவுல இது அந்த திரைச்சீலை இருக்கு, கொஞ்சம் கேப் இருக்கு. எட்டி அந்த உடன்படிக்கை பெட்டியை மட்டும் கண்ணால பார்த்தாங்கன்னா அவுட் அப்பவே. ஏன்னா அதை பார்க்கக்கூடாது. அதனால 2ஆம் கூடாரத்துக்குள்ள யாருமே பிரவேசிக்கவே மாட்டாங்க. வருஷத்துல ஒரே ஒரு தரம் அந்த 2ஆம் கூடாரத்துக்குள்ள இந்த ஆசாரியர்களுக்கெல்லாம் தலைமையா இருக்கிற யாரு? ஆரோன் என்ன பண்ணுவாருன்னா, முதல்ல தண்ணி வந்து சுத்திகரிச்சுட்டு பலி கொடுப்பாரு. தனக்காக முதல்ல பலி கொடுப்பாரு. ஏன்னா ஆரோன் மனிதன் தான், அவரும் நிறைய பாவம் செஞ்சிருப்பாரு. சோ அதனால முதல்ல அவர் தன்னை தயார்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் அவர் விரதம் இருந்து பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி தன்னை தயார்படுத்திட்டு தனக்காக ஒரு பலியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பலியாடு போக்காடு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதுதான். புதுசா வந்திருக்கவங்களுக்காக லைட்டா பலியாட்டை என்ன பண்ணிட்டு வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு 2ஆம் கூடாரத்துக்குள்ள போறது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை உள்ள வந்து பிரவேசிப்பாங்க.
அதுவும் எப்படி பிரவேசிப்பாருன்னு நமக்கு தெரியும். இந்த பிரதான ஆசிரியர் உள்ள போகும் பொழுது அவருடைய இடுப்புல வந்து ஒரு கயிறை கட்டி பிரகாரத்துல உட்கார்ந்து இவர் உள்ள போய் அங்க வந்து உள்ள போகும்போது ரத்தத்தோட போவாரு. அங்க இருக்கிற அந்த திருப்பாசனத்துக்கு மேல இருக்க கொம்புகளுக்கு எல்லாம் ரத்தம் பூசுவாரு. தூபகலசத்தை எடுத்து தூபம் போடுவாரு. ரத்தத்தை தெளிப்பாரு. தெளிச்ச உடனே அங்க வந்து தேவன் பிரசன்னமாகும். தேவனுக்கும் பிரதான ஆசிரியனுக்கும் அங்க என்ன நடக்குதுன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட். தேவன் வந்து அவங்க அங்க பிரதான ஆசிரியர்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார். என்ன ஜட்ஜ்மெண்ட்? இப்போ ஒரு 1000 பேர் 12 கோத்திரத்தை சேர்ந்த ஒரு ரஃபா சொல்றாங்க. ஒரு 1000 பேர் என்ன பண்றாங்க? அந்த முதலாம் கூடாரத்துக்குள்ள ஆட்டை பலியிட்டு என்ன பண்றாங்க? பாவம் அனுப்பி கேட்டிருக்காங்க. அப்ப பாவம் எங்க போயிடுச்சு? நம்மளுடைய எல்லாருடைய பாவம் எங்க போயிருக்குன்னா அந்த திரைச்சீலையில இருக்கு. இப்ப அந்த திரைச்சீலையை சுத்தப்படுத்தணும். பாவத்தை வந்து ஆலயத்தை வந்து சுத்தப்படுத்தணும். ஆலயம் தீட்டுப்பட்டுருச்சு. என் பாவம் வந்து ஆலயத்தை தீட்டுப்படுத்திருச்சு. ஆலயத்தை சுத்தப்படுத்துறதுக்காக வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள், அது 7வது மாசம் 10ஆம் தேதி, அது வந்து பிக்சடா வச்சிருப்பாங்க. அந்த நாள்ல பிரதான ஆசிரியர் உள்ள போய் அந்த நாள்ல வந்து எல்லா இஸ்ரேலர்களும் என்ன பண்ணிருப்பாங்க? அந்த பிரகாரத்தை சுத்தி வெளியில, ஆலயத்தை சுத்தி வெளியே உட்காந்துருப்பாங்க. எல்லாரும் மண்டிட்டு பாவம் கேட்டுட்டு. ஏன்னா அந்த நாள் பேர் வந்து பாவ நிவாரணம் இல்ல குற்ற நிவாரணம், பாவ நிவாரணம் சொல்லுவாங்க. சோ நம்ம செய்த பாவத்தை, நான் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டிருக்கேன், ஆனா அந்த பாவ மன்னிப்பை தேவன் ஏற்றுக்கொண்டாரா அப்படிங்கிறது அதுல இருக்கிற மெயின் பாயிண்ட். அப்போ தேவன் யார் பாவத்தை மன்னிக்கிறார், யார் பாவத்தை மன்னிக்கல, அந்த சுத்திகரிப்பு அது 7வது மாசம் 10ஆம் தேதி. ஆங்கிலத்துல அது வந்து டே ஆஃப் அட்டோன்மெண்ட்னு சொல்லுவாங்க. சோ அந்த நாள்ல என்ன ஆகுது? அந்த பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிப்பு நடக்குது. அப்படின்னா என்னன்னா பாவத்தை தேவன் நிவர்த்தி செய்கிறார். ஓப்பா மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. யாரு பாவத்தை நிவர்த்தி தேவன் செய்யலையோ, அந்த அவர் போட்டிருந்த அது போட்டுன்னு சொல்லுவாங்க, மேல இருக்கிற சாமியார் போட்டுருக்காங்க. அதுல 12 கோத்திரத்தை சேர்ந்த கற்கள், அவங்க ஒரு இண்டிகேஷன், ஒரு கல். அந்த கல்லுல அந்த சன்லைட் அங்கேருந்து பட்டு மின்னும். எதெல்லாம் வந்து மின்னுதோ இல்லை எதுலாம் தேவன் அதை இண்டிகேட் பண்றாங்க, இதெல்லாம் அவங்க கோத்திரத்தை இருக்க சொல்லி, அதுல யாரு பாவ நிவர்த்தி தேவன் பண்ணலையோ, பாவத்தை மன்னிக்கலையோ, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல வெட்டி கொண்டுடும். இதுதான் வருஷம் நடக்கிற விஷயம். 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் ரத்தத்தோட பிரவேசித்து அந்த ரத்தத்தை தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்தினார். அதனாலே முதலாம் கூடாரம் விற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்துகிறார். அந்த கூடாரம் இந்த காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்களுடைய மனசாட்சி இதெல்லாம் ஓகேங்க, இதெல்லாம் முடிஞ்சு அப்படியே வந்துட்டே இருக்கு. இப்போ ஜான்சன் சார் 11வது வசனத்தை வாசிங்க சார். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினாலே செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டு கடா இளங்காளைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். சரி, இப்போ சார் வாட்சத்தை கேட்டோம். இப்போ தேவன் வந்து நம்ம கடைசியா பார்த்தோம். முதலாம் உடன்படிக்கை ஒரு முடிச்சு போட்டாங்க. இப்ப இந்த பலிகள் முறைகள்லாம் எதை குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற விஷயங்கள், இதெல்லாம் நிலநிற்கும் விஷயங்கள். இப்போ இங்க வந்து அந்த லேவி கோத்திரத்து ஆட்கள் மட்டும்தான் பிரதான ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியும். மற்ற யாருமே ஊழியம் செய்ய முடியாது. ஒரே ஒரு தடவை யார் ஊசான்ற ஒரு ராஜா என்ன பண்ணுவாருன்னா, அவர் தூபத்தை எடுத்து அடிச்சிருவார் ராஜான்றதுனால. அவர் கடவுளுக்கு பிரியமா வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆனாலும் தேவன் என்ன பண்ணுவாங்க, அவர் வெண்குஷ்டத்தால் அடிப்பார் அப்படின்றது பழைய பாட்டுல வாசிக்கும். சரி, இந்த முதலாம் உடன்படிக்கை முடிச்சதுனால இந்த பலிகள் காணிக்கைகள் எல்லாம் முடிச்சு போச்சு. ஏன்னா அந்த சடங்காச்சார பிரமாணத்துக்கு வந்து ஒரு மனுஷனை பூர்ணப்படுத்தலை. தேவன் அதை பூர்ணப்படுத்துறதுக்காக கொடுத்தார். இந்த மக்கள் என்ன பண்றாங்க, நாங்க அதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. அதை ஃபாலோ பண்ண அவங்களால முடியல. அவங்க சுய பலத்தினால ஃபாலோ பண்றேன்னு சொன்னாங்க. இப்ப தேவனுடைய பலத்தை அவங்க வந்து பெற்றுக்கல. அதனால என்ன பண்றது, அந்த கூடார பலிமுறைகள் முடிஞ்சு போச்சு. யாரோட முடிஞ்சு போச்சு? இயேசு கிறிஸ்துவோட முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த பூலோக ஆராதனைகள், ஆலயம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அது இடிக்கப்பட்டு போச்சு. இப்ப இருக்கிறது ஒரே ஒரு சுவர், மேற்கு சுவர்னு சொல்லுவாங்க. சோ ஆலயமும் திரும்பி கட்ட முடியாது, முடிஞ்சு போனது, க்ளோஸ்டு. நம்மளுடைய
டீச்சிங் வெளியில உள்ள ஒரு சில டீச்சிங் பாத்தீங்கன்னா திருப்பி அந்த ஆலயத்தை எடுத்து கட்டுவாங்க. அதனாலதான் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் பிரச்சனை இருக்குது. திரும்ப அதில் பலியிடுவாங்க, பன்றியை கொடுப்பாங்க அப்படின்லாம் சொல்றது முடிஞ்சு. அதெல்லாம் கிடையாது. வேத அடிப்படையில் அது உண்மை கிடையாது. சோ பலிகள் காணிக்கைகள் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்போ பிரதான ஆசாரியர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் அல்ல, ஒரு யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். ஆனா எந்த முறையின்படி அவர் ஆசாரியரா தேவன் நியமிக்கிறார்? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. மெல்கிசேதேக்குங்கிறவர் யாருன்னா, இவர் வந்து ஆபிரகாம் காலத்துல வந்து ஒரு ஒருத்தர். அவர் வந்து போத் ராஜா பிளஸ் ஆசாரியர். சோ ராஜரீக ஆசாரியர் பிளஸ் ஆசாரியர். அந்த முறைமையின்படிதான் இயேசு கிறிஸ்துவ பிரதான ஆசாரியரா மாறுகிறார். அவர் வந்து பிரதான ஆசாரியருடைய வேலை என்ன? வருஷத்துல ஒரே ஒரு தடவை, ஒவ்வொரு வருஷமும் 7வது மாசம் 10ஆம் தேதி அந்த 2வது கூடாரத்துக்குள்ள போய் அங்க ஜனங்களுக்காக பாவ மன்னிப்பு வேண்டணும். அங்க தேவன் யாருடைய குற்றங்களை மன்னிக்கிறார், குறைகளை மன்னிக்கிறாருங்கிறது சொல்லுவார். அதுக்கு பேர் என்னன்னா நியாய தீர்ப்பு. அந்த நாள்ல இங்க வெளியில இருக்கிற எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க? குப்புற மண்டிட்டு கிடப்பாங்க. யார் பாவத்தை தேவன் மன்னிச்சிட்டாருன்னு தெரியாது. இதுதான் பாவனை. இப்ப இன்றைக்கு பாவ நிவாரண நாள். எப்போ? பரிசுத்த ஸ்தல ஊழியத்துல இப்ப இங்க இயேசு கிறிஸ்து இங்க உலகத்துக்கு வந்தாரு, மரித்தாரு. மரித்தோன்னா அவர் என்ன பண்றாருன்னா, பிதாவின் வலது பக்கத்துல போய் வீட்டு இருக்கிறார். இந்த இப்ப நம்ம இன்னைக்கு வாசிக்க போறதே அது பிதாவினுடைய வலது பக்கத்துல போய் வீட்டு இருக்கிறார். முதல்ல என்ன பண்றாருன்னா, ஆசாரிய ஊழியம் செய்யறாரு. எங்க வழக்கமா போயிட்டு வர்றாங்க, முதலாம் பகுதிக்குள்ள பரிசுத்த ஸ்தலத்துல. அங்கதான் முதல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. இங்க இருந்து மேல போகும். அவரு எப்போ மகா பரிசுத்த காலத்துக்குள்ள போறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இந்த இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு நீங்க எங்க வரணும்? தானியேல் 8வது அதிகாரம். தானியேல் 8வது அதிகாரத்துக்கு பார்த்து வந்தீங்கன்னா, அங்க எப்போ இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த ஸ்தல ஊழியத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தல ஊழியத்துக்குள்ள போறாரு எனக்கு தெரியும். தானியேல் 8வது அதிகாரத்தை யாரு முதல்ல எடுக்கிறீங்கன்னா நீங்க தானியேல் 8வது அதிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க. எந்த வாசம் 8, 13, 14. இதை வாச்சோம்னா எப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறாரு. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எதிர்த்து போறாருன்னா அங்க வந்து 8 பரிசுத்தவான்களாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பாழ்கடுப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டேன். அவன் என்னை நோக்கி, 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும். பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். இப்போ இந்த பரிசுத்த ஸ்தல சுத்திகரிப்புங்கிறது வருஷா வருஷம் இஸ்ரேல் தேசத்துல நடக்கிறத பத்தி இது பேசல. கிமு 457 எருசலேம் ஆலயம், எருசலேமுடைய அலங்கம் கட்டப்படுகிறது. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த யூடியூப்ல இந்த 2300 ராப்பகல்ங்கிற டாபிக் இருக்கு. நீங்க இதுல டவுட் இருக்குன்னா நீங்க அந்த டாபிக் போய் பார்க்கணும். பார்த்தோம்னா 2300 ராப்பகல்னா என்ன, பரிசுத்த ஸ்தல சுத்திகரிப்புனா என்ன, எப்போ ஆரம்பிச்சு 2300 ராப்பகல் எப்போ முடியுது. 2300 ராப்பகல் முடிஞ்ச உடனே தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ட்ராங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், இது புரியாம, அதாவது நமக்கு ஆலயம் புரியாம நமக்கு பைபிள் புரியாது. சோ எல்லாருமே இந்த ஆலயங்கிற விஷயத்துல தரவா இருக்கணும். பரிசுத்த ஸ்தலம்னா என்ன, மகா பரிசுத்த ஸ்தலம்னா என்ன, பலிகள்னா என்ன, காணிக்கைகள்னா என்ன, இது தெரியலன்னா பைபிள் புரியாது. இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்து ஆரம்பிக்கிறது நமக்கு புரியாது. சோ இந்த விஷயத்துல எல்லாருமே நீங்க எல்லாம் தரவாகுங்கிறது என்னுடைய ஆசை. அப்போ இந்த 2300 ராப்பகல் என்னைக்கு முடியுதுன்னு ஒரு கால்குலேஷன் வில்லியம் மில்லர் போடுறாரு. இந்த சத்தியத்தை முத யாரு எடுக்கிறா அப்படின்னா வில்லியம் மில்லர் ஒரு வில்லியம் மில்லரை பத்தி நீங்க நெட்ல அடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த வில்லியம் மில்லர்ங்கிறவர் கிபி 800களில் வாழ்ந்த 800 to 900, அதாவது 19வது நூற்றாண்டில் வாழ்ந்த அவர் ஆக்சுவலா ஒரு மிலிட்டரிக்காரர். அவருக்கு இந்த சத்தியத்தை பைபிள் படிக்கும் போது அவருக்கு இந்த சத்தியம் புரிஞ்சிருக்கு. அதாவது 2300 ராப்பகல் வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு இந்த பரிசுத்த ஸ்தல சுத்திகரிப்பு, பரிசுத்த ஸ்தலத்துல பாவம் சேர்ந்துகிட்டே வருது. இது எந்த பரிசுத்த ஸ்தலத்தை பத்தி பேசுதுன்னா பரலோகத்தில் உள்ள உண்மையான பரிசுத்த ஸ்தலத்தை பத்தி பேசுது. அங்க பரலோகத்தில் உள்ள ஆலயத்தை பத்தி பேசுது. அந்த பரிசுத்த ஸ்தல சுத்திகரிப்பை தான் அவர் என்ன கற்பனை பண்ணிக்கிறாரு, 2ஆம் வருகைன்னு முடிவு பண்ணிக்கிறார். சோ அவர் என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரப்போறத
அவர் ஒரு கால்குலேஷன் போட்டு 1844 அக்டோபர் மாசம் 22ஆம் தேதி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரப்போறாருன்னு சொல்லிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் அவரை ஃபாலோ பண்ணுவாங்க, லட்சக்கணக்கான பேர் அவரை ஃபாலோ பண்ணுவாங்க. அவன் சொத்து எல்லாம் வித்து தின்னுட்டு எல்லாரும் இயேசு கிறிஸ்துக்காக என்ன பண்ணுவாங்க, 1844 அக்டோபர் மாசம் 22ஆம் தேதி அந்த 2300 ராப்பகல் முடிகிற நாள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணிட்டு நான் இயேசு கிறிஸ்து வரமாட்டார். ஏன் வரமாட்டாருங்கிறது யாருக்கும் புரியல. ஏன்னா இந்த சத்தியம் அவர் தெரிஞ்ச உடனே இந்த 2300 ராப்பகல் அவர் கண்டுபிடிக்கிறார். முதல்ல அவர் தான் கண்டுபிடிக்கிறார். நீங்க தானியேல் 12வது அதிகாரத்துல நீங்க போய் ஃபுல்லா வாட்சி பார்த்தீங்கன்னா இந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்துக்கு வந்து தானியேல் சொல்லி தர மாட்டார், தேவன் சொல்லி தர மாட்டார். இப்ப இது பின்னால ஒரு நாள்ல வரும். அந்த வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வெளிப்பாடு 12வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவர் வந்து இந்த சத்தியம் புரியாதனால அவர் ஜெபம் பண்ணி கடவுள்கிட்ட கேட்பாரு, இதை சொல்லி கொடுங்கிட்டு. நீங்க 6வது 2வது வசனத்துல 4வது வசனம் 2வது அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். 4வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிக்கணும். 4 எது சார் 12? 4 + 9. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் வீழ்த்தி தள்ளிற்று. இல்ல சார் 12 சார் 12 4 வெளிப்படுத்தல 12 தானே சார்? இல்ல சார் தானியேல் 12 4 தானியேல் சார். ஓகே வெளிப்படுத்தல் 12 4 வாசிக்கிறேன். தானியேல் ஆகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் கூடி ஆராய்வார்கள், அறிவு பெருகிப்போம். ஸோ இந்த 2300 ராப்பகல் தீர்க்கதரிசி 70 வாரத்துலதான் பத்தி தான் ஒரு சொல்லுவார் ஒழிய 2300 ராப்பகல் பத்தி தானியேல் சொல்லி தரமாட்டார். இதை நீ முத்திரை போடுப்பா, கடைசி காலத்துல அறிவு பெருக்கும் போது எல்லாம் இதை ஆராய்வாங்க, அப்ப இதை பத்தி புரிஞ்சுப்பாங்க. இப்போ 2300 ராப்பகல் எப்போன்னா கடைசி காலத்துல வெளிப்படுகிறது. எப்போ? இந்த வில்லியம் மில்லர் காலத்துல அவர் இதை கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சிட்டு அவர் அமைதியா இருக்கிறாரு. அவருக்கு பேச தெரியாது, ஸ்டேஜ்ல ஏறி பேசுறதுக்குலாம் பயம், அமைதியா இருக்கிறாரு. ஆவியானவர் அவர்கிட்ட என்ன பண்றாருன்னா, நீ போய் பேசு 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 தூண்டுறாரு. தூண்டும்போது வில்லியம் மில்லர் நீங்க போட்டு பாருங்க, அவருடைய ஹிஸ்டரி ஃபுல்லா வரும். அவர் என்ன தூண்டும் போது அவர் அமைதியாவே இருக்கிறாரு. வேற வழியே இல்லாம ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஜெபம் பண்றாரு, என்னை யாராவது பிரசங்கத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா நான் இதை பத்தி பேசுறேன். பாத்தீங்கன்னா அந்த வாரமே ஒரு பையன் வரலாம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஜப கூட்டத்திற்கு பாஸ்டர் வரல, நீங்க பிரசங்க கூப்பிடுறேன். தேவனுடைய அந்த அழைப்பை புரிஞ்சுட்டு ஒரு போய் அந்த சத்தியத்தை சொல்றாரு. இந்த சத்தியத்தை அதுக்கப்புறம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது, எல்லாரும் அதை பத்தி ஆராயிறாங்க, படிக்கிறாங்க. அதற்கு அவன் தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் புதைப்பொருளாக வைக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டு இருக்கு. சோ இது கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அப்புறம் அவர் சொல்றாரு, அவரை ஃபாலோ பண்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த 2ஆம் வரைக்கும் அந்த நாள்ல நடக்கல. பயங்கர ஏமாற்றம், எல்லாரும் போயிட்டாங்க. அதாவது உண்மையான தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டு வராத ஜனங்கள் போயிட்டாங்க. 50 பேர் தான் மிச்சம் இருக்கிறாங்க. அந்த 50 பேரு ஆராய்ச்சி பண்றாங்க, ஏன் வரல, ஏன் தேவன் வந்து வரல. பட் 2300 ராப்பகல் வந்து கரெக்டு தான். ஆனா அவங்களுக்கு பரிசுத்த ஸ்தல சுத்திகரிப்புங்கிறது நமக்கு தெரிஞ்சது மாதிரி அவங்க இதுக்கு முன்னாடி உள்ள அவங்க காலத்துக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு எல்லாம் யாருக்கு 2300 ராப்பகல் சத்தியம் தெரியாது. ஏன் வரல? 50 பேர் உட்கார்ந்து ஜெபம், அதுல ஒருத்தருக்கு வெளிப்படுத்தப்படுது. ஆனா வெளிப்படுத்தப்பட்ட அவரும் சொல்ல மாட்டார். அதுக்கப்புறம் தேவன் ஒருத்தருக்கு வெளிப்படுத்துறாங்க. அப்பதான் தெரியுது இது பரிசுத்த ஸ்தல சுத்திகரிப்பு, இது 2ஆம் வருகை அல்ல. பரிசுத்த ஸ்தல சுத்திகரிப்புனா என்னன்னா, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஸ்தல ஊழியத்தை முடிச்சுட்டு எங்க போறாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறாரு. இதைதான் நம்ம வந்து எங்க வாசிக்கிறோம்? எபிரேயர்ல வாசிக்கிறோம். இப்போ மகா பரிசுத்துக்குள்ள அவர் என்ட்ரு ஆகுறது எதுன்னா, அன்னைக்கு இப்ப இங்க எப்படி பிதாவும் அங்க தேவனுக்கும் பிரதான ஆசிரியனுக்கு ஜட்ஜ்மெண்ட் போல இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தத்துல பிதாவுக்கு முன்னால போய் நின்று நமக்காக பரிந்து பேசுற வேலையை செய்யறாரு. அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? ஜான்சன் அவருக்கு இப்பதான் சத்தியம் போயிட்டு இருக்கு, இப்பதான் தேவனுடைய ஊழியத்தை செய்யறாரு. சோ கொஞ்சம் என்னுடைய இறப்பினால என்னுடைய மரணத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, எனக்கு பிரியமா வந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கு, ரிச்சர்ட் சாருக்கு டைம் கொடுங்க, ராஜ்குமாருக்கு டைம் கொடுங்க, ராஜன் சாருக்கு. இது மாதிரி
இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு, பரிந்து பேசுகிற வேலையை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாம ஆதாம் முதற்கொண்டு மரித்தவர்களுக்கான நியாய விசாரணை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. தேவனுக்கு நியாய விசாரணை பண்றதுக்கு என்னங்க, ஒரு நாள் தான் ஆகும். ஒரு நாளா, ஒரு 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 நிமிஷத்துல, ஒரு செகண்ட்ல அவர் பண்ணி முடிச்சிருக்கார் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும். ஆனா தேவன் அந்த, ஏன்னா ஒன்ஸ் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதான் ரெண்டாம் வருகை, அதான் ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு. சரி, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவருக்கு என்ன ஆகுது, ஒரு செகண்ட் ஆகுது தேவனுக்கு. ஆனா அவர் ஏன்னா நீடிய பொறுமையோட எல்லாரும் வந்துரு அப்படிங்கிறதுக்கு அவர் காத்துட்டு இருக்காரு. இப்ப இன்னைக்கு நம்ம இருக்கிற காலம், அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசிரியன் உள்ள போன உடனே இங்க வெளியே எப்படி இருப்பானுங்க, ஐயோ நம்ம சாவம், நான் என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா மன்னிக்கப்படலையா அப்படின்னு மண்டிட்டு கதறிட்டு இருப்பாங்க, எல்லாம் குப்புறப்படுத்திட்டு இருப்பாங்க அந்த பாளையத்துல. சோ அதே போல 1844 அக்டோபர் மாசம் 22ஆம் தேதியிலிருந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காக இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட போறாரு. அப்போ பிதா கிட்ட போறாரு அப்படின்னா, அப்ப பிதா வந்து அன்பானவர் இல்லையா அப்படின்னா, பிதாவின் சமூகத்துல மற்ற உலகத்தை சேர்ந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து கமெண்ட் அடிப்பாங்க, நீங்க போய் சொன்னீங்கன்னு நீங்க போய் அங்க மறிச்சிட்டீங்களே, நீங்க உங்க குமாரனை கூப்பிட்டீங்க, குமாரன் வந்து ஜீவனை கொடுத்தாரு, ஆனா அவங்க மனம் மாறிட்டாங்களா, நீங்க அவருக்காக மறிச்சதுனா ஓகே, ஆனா மனம் மாறிட்டாங்களா அவங்க அப்படின்னு கேட்டாருன்னா என்ன பண்றது? இந்த பிரச்சனைக்காக தான் இயேசு கிறிஸ்து பிதாவின் சமூகத்தில் தான், பிதாவின் சமூகத்துலன்னா எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. நீங்க தானியேல் 7வது அதிகாரத்துல வாசிங்கன்னா, சிங்காசனங்கள் வைக்கப்பட்டன, நீண்ட ஆயுசு உள்ளவர் வீட்டிருந்தார். இப்போ சிங்காசனங்கள் வைக்கப்பட்டதுன்னா நீங்க அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். இன்றைக்கு நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணா நம்ம மெயின் டாபிக்லயே போக முடியாது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு தெளிவான விஷயத்தோட போனா பரவாயில்ல. நீங்க தானியேல் 7வது அதிகாரம், ராஜன் சார், தானியேல் 7ஆம் அதிகாரம், தானியேல் 7:9 வாசிங்க சார், வாசிங்க ராஜன் சார். தானியேல் 7:9 பக்கம் 1040. யாராவது ஒருத்தர் வாசிங்க. தானியேல் 7வது அதிகாரம் 9வது வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசு உள்ளவர் வீற்றிருந்தார், அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அக்னி நதி அவர் சந்நிதியில் இருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம். இப்போ அங்க உட்கார்ந்துருக்காரு யாருன்னா, அந்நீண்ட ஆயுசு பிதா உட்கார்ந்துருக்காரு. சிங்காசனங்கள் வைக்கப்படுது. சுத்தி சிங்காசனங்கள்னா மற்ற உலகத்தை சேர்ந்த ஆட்கள் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். பிதா வந்து ஒரு அரசாங்கம் ஒருத்தர் நடத்துறாரு. பிதாவுடைய அரசாங்கத்துல அவர் மட்டும் சுயேட்சையா முடிவெடுக்கிறது இல்லை. அவர் என்ன பண்றாருன்னா, மற்ற ஆட்களை உட்கார வச்சுட்டு தான் கேட்கிறாரு. இப்போ வந்து அங்க என்ன நடக்குதுன்னா, நியாய சங்கம் உட்காருது, புஸ்தகத்தை திறக்கிறாங்க. புஸ்தகத்துல என்ன, நம்ம புஸ்தகம் ஞாபக புஸ்தகம், பாவ புஸ்தகம், ஜீவ புஸ்தகம் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப ஜீவ புஸ்தகத்தை எடுத்து திறக்கிறாங்க. இப்ப நான் இருக்கிறேன்னா, நான் எப்படி வாழ்ந்திருக்கேன், ஏன்னா இங்க இருக்கிற நமக்குன்னு ஒரு ஆளுக்கு 2 தூதர்கள் இருக்காங்க. அந்த தூதர்கள் என்ன பண்றாங்க, நான் செய்யற எல்லா செயல்களையும், என்னுடைய சிந்தனைகள் எனக்கு என்ன பண்றாங்க, ரெக்கார்ட் பண்றாங்க, கொண்டு போய் கொடுக்குறாங்க, பரலோகத்துல கொடுக்குறாங்க. சோ அதை வச்சுதான் தேவன் என்ன பண்றாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. அதான் நம்ம இதுல வாசிக்கணும். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டுச்சு, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இன்னைக்கு உங்க புஸ்தகமும் என் புஸ்தகமும் அங்க திறக்கப்படும் போது அங்க இயேசு கிறிஸ்து கனம் பெறுகிறாரா, கனம் பெறுகிறாரா? ஏன்னா என் பாவத்தை யார் அவர் சுமந்திருக்கிறார், அவர் தான். இந்த டாபிக்ல வரும்போது இயேசுவே பூர்ண பலின்ற டாபிக்ல வரும்போது இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சோ அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் அவுட்லைன் இருந்தா நமக்கு இந்த டாபிக் இன்னும் நல்லாவே புரியும். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு, அதான் அந்த சின்ன கொம்பு தான் நமக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே படிச்சிருக்கோம். சின்ன கொம்புனா யாரு அப்படின்றது அது ரோமன் கத்தோலிக்கப்பட்டது தெரியும். பெருமையான பேச்சுக்களை பேசியது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது, அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டுச்சு.
மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ என்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது. இந்த மிருகம்ன்றது எல்லா மிருகமும் உங்களுக்கு தெரியும். அவைகளை விட்டு நீக்கப்பட்டது. ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆகும் மட்டும் அவைகள் உயிரோடு இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது. இப்போ அடுத்த வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். எது? 13வது வசனம் வாசிக்கிறேன். ரா தரிசனங்களில் நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர். மனுஷகுமாரன் யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். மனுஷகுமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்ப அங்க சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கு. பிதா உட்கார்ந்துருக்காரு. சுத்தியில இருக்கிற எல்லா ஆட்கள் இருக்காங்க. முன்னாடி யார் நிக்கிறாங்க? கோடாகோடி பேர், 1000 பேர் நிக்கிறாங்க. எல்லாரும் இருக்காங்க. இப்ப எங்க யார் வர்றா? ரா தரிசனங்களை நான் பார்த்து கொண்டீர்கள் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசு உள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். நீண்ட ஆயுசுள்ள ஒரு உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் சமீபத்தில் யார் கொண்டு வரப்படுறா? இந்த மேகங்களுடனே வந்த மனுஷகுமாரன் கொண்டு வரப்படுகிறார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமா இருக்கிறது. சரிங்க. அப்போ பிதாவின் சமூகத்துல எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாருங்க. அந்த இடத்துக்கு யார் வரலா? நியாய சங்கம் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ இயேசு கிறிஸ்து 1844 வருடம் அக்டோபர் மாசம் 22ஆம் தேதி இந்த 2300 ராப்பகல் முடியும் போது பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிப்பு. அன்னைக்குதான் என்ன பண்றாரு? பரிசுத்த ஸ்தல சுத்திகரிப்புக்கு போறாரு. எங்க போறாரு? உள்ள போறாரு. மகாபரிசுத்துக்குள்ள போறாரு. மகாபரிசுத்துக்குள்ள யார் இருக்கா? இங்க பூலக கூடாரங்கிறது அதனுடைய சும்மா சாயல். இங்க யார் இருக்கா? அங்க உடன்படிக்கை பெற்றிருக்கு, திருவாசனம் இருக்காங்க. அங்க தேவன் தான் நடுவில் பேசுறாரு. ஆனா பரலோகத்துல யார் இருக்காங்க? அங்குள்ள பிதா இருக்கிறாரு. நியாயசங்கம் இருக்கு. அதுக்குள்ள போறாரு. அங்க யாருக்கு எதை எடுக்கிறாங்க? புஸ்தகத்தை திறக்கிறாங்க. இப்ப எப்ப திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க? 1840. அப்போ இன்னைக்கு உங்க புஸ்தகம் எங்க புஸ்தகம், என்னுடைய புஸ்தகம் திறக்கப்படும் போது நம்மளுடைய வாழ்க்கை தேவனுக்கு சாட்சி பகரக்கூடிய வாழ்க்கையா இருக்குமா? இல்ல நான் நியாயத்திற்குள்ள தேவன் போயிட்டார், அந்த காலத்துல வாழ்றேன்னு அந்த இஸ்ரேல் ஜனங்களை எப்படி குப்புறப்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி நான் குப்புறப்படுத்துக்கிறேன். ஜாலியா சந்தோஷமா என்னுடைய அப்படிங்கிறது இதுல இருந்து புரிஞ்சுக்கிறது. சோ இந்த பரிசுத்த ஸ்தலத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய நிலைமை என்னன்னு, என்னுடைய நிலைமை அதேதான். இது தெரிஞ்சே நான் தவறு செய்யறேன். இந்த விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ பரிசுத்த ஸ்தல ஊழியம், இங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள மகாபரிசுத்தத்துக்குள்ள தேவன் போனதுக்கு அப்புறம் நான் எப்படி கிடக்கணும்? குப்புறதான் கிடக்கணும். அவங்க கர்த்தாவேன்னு மெதுவா கர்த்தாவேன்ற வார்த்தை கூட அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதுவே தேவனுடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமும். ஸோ அந்த கர்த்தாவேன்ற வார்த்தையை கூட இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மெதுவா புரிஞ்சு பணிஞ்சு தான் ஒத்து வச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஜபத்துக்கு பார்த்தீங்கன்னா அது சர்வசாதாரண வார்த்தைக்கு வார்த்தை கர்த்தாவே. ஸோ கர்த்தருடைய நாமம் அவ்வளவு பிரசுத்தமானது, பயங்கரம். அந்த நிலைமையில அவங்க கூப்பிட கிடக்கும்போது நானும் இன்னைக்கு என்னதான் கூப்பிடறதான் கிடக்கணும். ஆனா நான் என்ன பண்ணணும்? உலக சந்தோஷங்கள்ல மூழ்கி கிடக்குறேன். தேவனுடைய விஷயங்களை கவனிக்காம என்னுடைய பாவத்தை மேற்கொள்ளாம நான் என்ன கிடக்குறேன். ஸோ இதுதான் நம்ம இந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம இதுல புரிஞ்சுக்கலாம். இந்த பழிமுறைகள்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ மீண்டுமாக நம்ம எபிரேயர் புஸ்தகத்துக்கு வரலாம். இப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, பிரதான ஆசிரியர் எப்படி தனக்காக ஒரு ஆட்டை பலியிட்டு முதல்ல தன்னுடைய பாவத்தை மன்னிச்சுட்டு, ஏன்னா அவர் பாவி, ஜனங்களுக்கான ஒரு ஆட்டை, அதான் பலியாடு. அந்த பலியாடு போக்காடுன்னு 2 ஆடு இருக்குங்க. அந்த பாவ நிவாரணம் 2 ஆடு. ஒண்ணு பலியாடு. ஒரு 2 ஆட்டை பிடிச்சிட்டு வருவாங்க. பிடிச்சிட்டு சீட்டு போடுவோம். இதுல எது பலியாடு எது போக்காடுன்னு சீட்டு போடுவோம். சீட்டு போட்டா அதுல ஒரு பலியாடுன்னு செலக்ட் பண்ணுவாங்க. பலியாடு யாரு? அது இயேசு கிறிஸ்துவ குறிக்கிறது. போக்காடு யாருன்னா அது சாத்தான குறிக்கிறது. இப்ப அந்த பிரதான ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க? மகாபரிசுத்தத்துக்குள்ள நுழைவான். இடுப்புல கயிறு கட்டியிருப்பாங்க. உள்ள போறவனே சரியான முறையில பாவ மன்னிப்பு வாங்கல அப்படின்னே பாவத்தோட உள்ள போறீங்க. மகாபரிசுத்தத்துல நுழைஞ்சோன்னா அவன் விட்டு வெளியில இருக்கவன் கயிறு இழுத்து அவனை தூக்கி வெளியே விட்டு இன்னொரு ஆள் ஆடு. ஸோ இன்னொரு ஆளும் இதுக்குன்னு ஆயத்தமா இருக்கும். அடுத்த லெவல்ல இருக்கும் ஆயத்தமா இருக்கும். அவனும் இதே மாதிரி தனக்காக ஆட்டை வெட்டிட்டு உள்ள போகும். அது வரைக்கும் இங்க வெளியே எல்லாம் உள்ள போன என்ன பண்ணுவோம்? தேவன் என்ன பண்ணுவோம்னா ஜட்ஜ்மெண்ட்டை கொடுப்பாரு. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு வெளியே வந்தோம்னா அந்த பாவத்தை பலியாட வெட்டியாச்சு, இயேசு கிறிஸ்து வெட்டியாச்சு. போக்காட பிடிச்சிக்கிட்டு நிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த பத்தின ஒரு
விஷயங்கள் பின்னால இருக்கு. அந்த போக்காடை யார் பிடிச்சிக்கிட்டு இருப்பா, அதுக்கு தகுதியான ஆளு யாரு, இப்ப சாத்தான கையில பிடிச்சிக்கிட்டு இருக்க ஆள் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் இன்னும் டெப்த்துக்குள்ள போனோம்னா எனக்கு நல்லாவே புரியும். இது வெளிப்படுத்தல டீடைல்டா. இப்போ இந்த பலியாட்டுடைய தலையில வந்து பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாவத்தை கையில சாத்தான் சிம்பாலிக்கா சாத்தானை குறிக்குது. அப்போ சாத்தான் தலையில இந்த உலகத்துடைய இந்த மக்கள் செஞ்ச பாவம், அந்த பரிசுத்த ஸ்தல சுத்திகரிப்பு இருக்குல்ல, அந்த பாவம் பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து எங்க வரும்னா போக்காட்டுக்கிட்ட வந்து போக்காட்டு தலையில வைக்கும். போக்காட்டை கொண்டு போய் அதுக்குன்னே உள்ள ஆட்களை என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போய் காட்டுக்கணும். இதுதான் வந்து அங்க சிம்பாலிக்கா நடக்கிற விஷயம். இப்போ இங்க உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி அவருதான் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் சுமந்துக்கிட்டு எங்க போறாரு, மகாபிரஸ்துக்குள்ள தன்னையே பலியா எடுத்து என்ன பண்றாரு, உள்ள போறாரு. இதுதான் நம்ம வந்து வாசிக்கணும். இந்த எபிரேயர் 9வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா எதுல வாசிக்கணும், 14வது வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளை சுத்திகரிப்பு எவ்வளவு நிச்சயம். இதுதான் நம்ம அதுல இருந்து வாசிக்கிறோம். அப்ப இவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு மகாபிரஸ்துக்குள்ள போறாரு. எதற்காக? இதுக்காக போறாரு. இதுதான் இதோடைய பேசிக்ஸ். இந்த அடிப்படையில நம்ம இந்த டாபிக் உள்ள கொஞ்சம் ஒரு ஐடியா வந்துருக்கு. பரிசுத்த ஸ்தலம்னா என்ன, மகாபரிசுத்த ஸ்தலம்னா என்ன, மகா பரிசுத்த ஸ்தல சுத்திகரிப்புனா என்ன, அது வந்து லிட்ரலா நடந்தது 7வது மாசம் 10ஆம் தேதி. ஆனா பரலோகத்துல எப்ப இயேசு கிறிஸ்து வந்து பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து மகா பரிசுத்தத்துக்குள்ள போனாருன்னா 2300 ராப்பல் முடியுது. 2300 ராப்பல் எப்ப முடியுது, அவரை வில்லியம்ல கண்டுபிடிச்சாரு. அந்த நாளை தான் அவர் என்ன பண்ணாரு, 2வது கேட் அவர் முடிவு பண்ணிட்டாரு. ஸோ நீங்க நெட்ல போயிட்டு த கிரேட் டிஸ்அப்பாயின்மெண்ட் டே ஆஃப் த வேர்ல்டு, த கிரேட் டிஸ்அப்பாயின்மெண்ட் டே ஆஃப் த வேர்ல்டு நடிச்சதுன்னா கரெக்டா இந்த ஹிஸ்டரி ஃபுல்லா உங்களுக்கு நீங்க அதை ஃபுல்லா படிச்சு பார்த்துக்கணும். ஸோ இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்துல பரிசுத்த ஸ்தல ஊழியத்தை முடிச்சுட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, அதாவது நியாயத்திற்குள்ள போறது இந்த விஷயங்கள். ஸோ இந்த தலைப்புல இதற்கு அடுத்தது நம்ம போகலாம். உங்களுக்கு நேரம் இருக்கு, இதை பத்தி நீங்க பேசலாம் அப்படின்னா இந்த டாபிக் உள்ள போறேன். 8:20 நீங்க கேட்கலாம் அப்படின்னா அந்த டாபிக் உள்ள போறேன். இல்லைன்னா இதை வந்து அடுத்த வாரம் நீங்க சொல்றது. இந்த டாபிக்கை முடிச்சிடலாம்னா இந்த நாள்ல முடிச்சிடலாம். இயேசுவே பூரண பலி. அது ஒரு 40-35 நிமிஷம் நான் பேசுறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க. ராஜன் சார், அதெல்லாம் நம்ம இங்க இருக்கிறோம். ரிச்சர்ட் சாரும் வில்லியம் சாரும் என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னீங்கன்னா இந்த டாபிக் உள்ள போகலாம். இல்லைன்னா இந்த இதோட முடிச்சுட்டு இதோட கன்டினியூஷன் நம்ம எடுத்துக்கலாம். சார் நீங்க என்ன சொல்றீங்க? சார் இல்ல சார். என்ன சார்? சார் ஜான்சன் சார். சார் சார் சரி சார். சார் பாயிண்ட் நிறைய இருக்குங்களா சார்? இல்ல சார், ஷார்ட்டா இருக்கு. ஆனா அது புரிஞ்சுக்கிறதுக்கும் டைம் எடுக்கும். அதனாலதான் நான் கேட்கறேன். இதுல முடிச்சிடலாம்னா இதோட சரி முடிச்சுக்கலாம் சார். சார் 11 மணி ஆச்சு எங்களுக்கு, அதனாலதான் சார். சரிங்க சார், அதான் சார் நான் கேட்கிறேன். சரி. இது ஒரு பேசிக் டாபிக் தான். இன்னும் இந்த டாபிக் உள்ளே போகல. இதை நான் சரி யூடியூப்ல சார். அப்லோட் பண்றேன். நீங்க வந்து இதை கேட்கலாம். கேட்டுட்டு ஓகே சார். நம்ம சரி அடுத்த வாரத்துல நம்ம இதோட கன்டினியூஷன், அதாவது இந்த இயேசுவே பூரண பலிங்கிற தலைப்பை வந்து அடுத்த வாரத்தில் போகலாம். இந்த பேசிக் நமக்கு ரொம்ப பிரயோஜனம். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த காணொலியில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூலி டீச்சர், ஒரு ஜாப் பண்ணி முடிச்சு வச்சிருக்கீங்களா டீச்சர்? இருக்கீங்களா? இருக்கேன் சார். ஓகே டீச்சர். ஜெபம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இருக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நேசித்து அன்பு பாராட்டி எங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற மகிமைக்கு பாத்திரரான நல்ல தகப்பனே, இந்த ராத்திரி வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இதோ நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே கண்ணோக்கி பார்த்து எங்களுடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து சுவாமி எங்களுக்கு கிருபை செய்து வருகிறீர், அன்பு செய்து வருகிறீர், இரக்கம் செய்து வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட இதோ உம்முடைய தாசனை கொண்டு சுவாமி உம்முடைய வசனங்களை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் விதைத்துக் கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே.
ஆண்டவரே, இதோ அந்த வசனங்களை நாங்கள் கேட்பதோடு மாத்திரமல்லாமல் சுவாமி, அதன்படி எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ நீர் எங்களுக்கு ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய கரத்தையும் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் கூட கெஞ்சுகிறோம். நாங்கள் வழி தப்பி சென்றாலும் என் தேவன் தாமே எங்களுடைய வழிகளிலே சுவாமி தப்பி செல்லாதபடிக்கு நீங்கள் அரவணைத்து காத்துக்கொள்ளும்படியாக கூட கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இது இந்த காணொளி மூலமாக இந்த ஜெபத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை குடும்பத்தாருக்காகவும் இந்த வேளையில வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ தனித்தனியாகவும் பேர் பேராகவும் தொட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறீர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுக்கு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாளிலே இந்த ஒரு நாளை நீர் கூட்டி கொடுத்திருக்கிறீர். அந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இதோ இந்த வசனங்களை கேட்பதோடு மாத்திரம் அல்லாமல் சுவாமி, எங்களால் முடிந்த அளவு சுவாமி உம்முடைய நாமத்தை நாங்கள் பிறருக்கு ஆண்டவரே இதோ எடுத்து கூற, உம்முடைய பிள்ளைகளாக அவர்களை மாற்ற நீர் எங்களுக்கு கிருபையும் உதவியும் ஒத்தாசையும் செய்ய வேண்டுமாய் கூட உம்முடைய பொற்பாதம் பணிந்து கெஞ்சி செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இது வேதத்தில் உள்ள ஆழமான சத்தியங்களை நாங்கள் ஆண்டவரே அறிந்து உணர்ந்து ஆண்டவரே இதோ புரிந்து ஆவியானவர் துணை கொண்டு வாழ கிருபை செய்யுங்க சுவாமி. மகனுடைய தாசனுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஊழியம் சிறக்க செய்யுங்க சுவாமி. இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். துதிக்கிற மகிமையாவும் உமக்கு ஏறடிக்கிறோம். அன்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நன்றியோடு நல்ல பிதாவே, ஆமென். நல்லதொரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரி அவர் செய்கிற ஊழியர்களுக்கு தேவன் ஆசீர்வதிப்பாராக. சபையின் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இதுல ஏதாவது டாபிக்ல டவுட் இருக்குன்னா நம்ம இந்த டாபிக் வந்து இப்போ டிஸ்கஷன்